ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட கனவு. ஆனால் அதை நான் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் மொத்தமாக எனர்ஜி டவுன் ஆயிடுது. இந்த குழந்தைகளுக்கோ இல்லை கணவருக்கு ஆஃபீஸ்க்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்கும்போது மட்டும்தான் ஞாபகம் வருது. ஒரு சில டைமில் லேடிஸ் வந்து ஆஃபீஸ் போகிறாங்கன்னா கூட சாப்பிடாம போகிற டைம் மட்டும் ஞாபகம் வருது. நாளைக்கு காலையில் எப்படியாவது நேரத்தில் நான் எந்திரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனால் அலாரம் அடித்த உடனே இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம தான் ஒரு 20 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிருவோமே, 40 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிருவோமே, இப்போ அலாரம் கொஞ்சம் அதிகமாக தானே வச்சுருக்கிறோம், அதனால் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு தூங்குறது. இல்லைன்னா ஒரு ரீசன் கண்டுபிடிக்கிறது, நைட்டெல்லாம் எவ்வளோ வேலை இருந்துச்சு தெரியுமா, நம்மளே சமாதானப்படுத்திக்கிறது. நிறைய வேலை செஞ்சுட்டேன், நீ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு, கால் பயங்கரமாக வலிக்குது, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீடு வரைக்கும் இன்றைக்கி யாருமே என்னை கூட்டிகிட்டு வரவில்லை, நான் நடந்தே தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரீசனை தேடி அதை வந்து நம்ம மனசுக்கு நம்மளே சொல்யூஷனாக சொல்லிக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கிடுறது. அப்படி இல்லையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்திரிக்கிறோன்னு சொல்லிட்டு அப்படியே அலாரத்தை தள்ளி 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 வச்சுட்டே இருப்போம். அதுவும் அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லேசினஸில் இருக்கிறத தான் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா, நான் சொல்கிற சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் ஏர்லி மார்னிங் கண்டினியூஸாக எழுந்திரிக்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? மார்னிங் எந்திரிக்கிறேன்னா, அதுக்கு நைட்டு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணணும். நைட்டு வந்து ஏர்லியெல்லாம் தூங்க பழகணும். நீங்கள் வந்து 11 மணி 1 மணி அது மாதிரி வரைக்கும் எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டோ, அப்படி இல்லாட்டி டிவி பார்த்துக்கிட்டோ, ஃபோன் பார்த்துக்கிட்டோ இருந்தீங்கன்னா வேலைக்காகாது. நேரத்துலையே தூங்கணும் அப்படின்னா தான் போதுமான தூக்கம் நைட்டில் இருக்கும். காலையில் நம்மளால் ஆக்டிவாக எந்திரிக்க முடியும். செகண்ட் ஒன் தான் சொல்லிட்டு இல்லைங்களா, ஃபோனு டிவி எல்லாமே தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிடணும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியெல்லாம் ஆஃப் பண்ண முடியாதுப்பா, 9 மணிக்கு 9:30க்கு தான் சிறகடிக்க ஆசை போடுறா, அதை பார்த்துட்டு தான் நான் தூங்கணும். 10 மணிக்கு நீங்கள் தூங்க சொல்கிறீங்க, அப்புறம் எங்கே எங்களுக்கு இருக்குது கேப் அப்படின்னா, வேறு வழி இல்லை, சிறகடிக்க ஆசை பிடிக்குதுன்னா அதை பார்த்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் இமீடியட்டாக டிவியை ஆஃப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சீரியல் வருதுன்னு எனக்கு தெரியாது, நான் பார்க்குறதும் கிடையாது. இந்த டைமிங்கே எனக்கு கரெக்டானு தெரியல, சிறகடிக்க ஆசை. ஓகேங்களா? தேர்ட் டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதாவது நைட் ரொட்டீனில் தேர்ட் டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் எந்திரிச்சு என்னெல்லாம் செய்ய போகிறோம். அதாவது டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் கழுவி பேக் பண்ணி கழுவி ஒரு இடத்துல வச்சுட்டோம். அந்த மூடியெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் கரெக்டாக அதாவது இடத்துல வச்சுருக்கிறோமான்னு பார்த்துக்கோங்க நைட்டே. அதுக்கப்புறம் வந்து மார்னிங் என்ன செய்ய போகிறோம், டிஃபனுக்கு லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கட் பண்ணி வைக்கணுமா, ஃப்ரீ பிளான் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃப்ரீ பிளான்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மார்னிங் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நைட்டு இதெல்லாமே பண்ணிட்டேங்க, இப்போ மார்னிங் நீங்கள் அந்த கதைக்கு வாங்க, எப்படி எந்திரிக்கிறது அந்த கதையை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ மார்னிங் அலாரம் வச்சுக்கிட்டு அந்த ஃபோனை பில்லோ கீழேயே வச்சுக்கிறது, அடிச்சும் அடிக்காதுக்கு முன்னாடி எடுத்து ஆஃப் பண்ணி போட்டு படுத்து தூங்கிடுறது. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, தள்ளி தள்ளி வச்சுட்டே இருப்போம், மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு தள்ளி வைக்கவும் முடியாது 5 நிமிஷத்துக்கு அப்புறம். ஏன்னா பெட்ரூமில் நம்ம குழந்தைங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது 5 நிமிஷம் தள்ளி வச்சா அவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகுன்ட்டு ஒரே அடியாக ஆஃப் பண்ணி போட்டு படுத்துக்கிறது. அப்படி இல்லாமல் பில்லோ கீழே வைக்காமல் நீங்கள் பெட்ரூமில் இருக்கிறீங்கன்னா வெளியே ஹாலில் வச்சா உங்களுக்கு லேசாக சத்தம் கேட்கும், இல்லை எனக்கு சத்தம் கேட்டாலே நான் எந்திரிச்சுக்குவேன் அப்படிங்கிற ஒரு பர்சனோ, இல்லைன்னா பெட்ரூம்லேயே கொஞ்சம் தள்ளி வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு அதை போய் ஆஃப் பண்ணுற மாதிரி இருந்தால் எந்திரிச்சு போகும்போது பாதி தூக்கம் போன மாதிரி இருக்கும். ஓகேங்களா? போனதுக்கப்புறம் அலாரம் ஆஃப் பண்ணிக்கிட்டு ரெடியாக போய் நீங்கள் ஒரு 8:30க்கு எந்திரிச்சிட்டுருக்கிறீங்க, 8 o'clock எந்திரிச்சிட்டுருக்கிறீங்க, 7க்கு பிளான் பண்ணுறீங்க, 6க்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போல்லாம் வந்து சன்லைட் வந்து வர ஸ்டார்ட் ஆயிடும். அந்த டைமில் விண்டோ எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது, இல்லை நேரத்துலேயே ஏர்லி மார்னிங் 5 o'clock 4:30க்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ஏர் வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கலாம்.
தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஃபோர்த்து ஒன் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுங்க, இல்லைன்னா வாக் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் எல்லாம் யாருங்க பண்ணுறா அப்படின்னா சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க. கொஞ்சம் ஏதாவது ப்ரஷ் பண்ணிக்கிட்டே அப்படியே வாக் போன மாதிரி போயிட்டு வந்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நம்மளோட உடம்ப வந்து அலர்ட் ஆக்கிக்கலாம், அவ்வளோதான். ஃபிஃப்த்து ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு உடனே ஃபோனை பார்க்காதீங்க. எழுந்த உடனே 1 மணி நேரத்துக்கு ஃபோன் நோண்டவே நோண்டாதீங்க. தட் இஸ் அ வெரி வெரி பேட் ஹேபிட். நம்மளோட டேவையே ஸ்பாயில் பண்ணிடும். இப்போது நைட்டு வந்து என்னென்ன ப்ரிப்ரேஷனும் பார்த்துட்டோம். மார்னிங் வந்து என்னென்னலாம் பண்ணலான்னு பார்த்தாச்சு. நம்மளோட மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நாம் மற்றவங்க சொல்லி கேட்குறத விட நமக்கா ஒன்று தோணி நம்ம செய்கிறதுல ஒரு சாட்டிஸ்ஃபையிங் இருக்குது. நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அது கொடுக்குது. என்ன தான் மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தாலும், என்ன தான் வந்து நம்ம ஃப்ரீ பிளான் பண்ணி மற்றவங்கிட்டேருந்து கேட்டுக்கிட்டாலும், நம்மளுக்கு நாம் இப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணால் மட்டும்தான் நாம் ஒரு சில ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணணும் அப்படின்னா அது 10 நாளைக்கு மேலே தாண்டி போகிறதே கிடையாது. ஸோ உங்களோட மைண்டை நீங்கள் தான் செட் பண்ணிக்கணும். இது என்னோடய லைஃபுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட மனசில் நீங்கள் நினச்சிக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலாக இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு 1 hour 1.5 hours வந்து சடனாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. திடீர்னு நீங்கள் 6:30க்கு எந்திரிக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் 5 o'clock கொண்டு வந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சடன் சேஞ்ச் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை தொடர்ந்து 7 days நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹேபிட்டாக சேஞ்ச் ஆயிரும். டெய்லியும் ஒரு பாசிட்டிவ் தாட்டோட நம்ம வந்து டேவை ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக எந்திரிச்சிருக்கிறேன், இன்றைக்கி எனக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது இந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு இல்லை நேற்று இருந்த இடுப்பு வலி, கால் வலி, கை வலி இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டா அப்படின்னா நமக்கு வந்து எனர்ஜி டவுன் ஆயிரும். ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம். அது வந்து நமக்கு வந்து மன அமைதியும் உடல் அமைதியும் நம்மளுக்கு நிறைய கொடுக்கும். இதை ஃபீல் பண்ண எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சைடில் ஒரு ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதையே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இன்னும் மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார்